Hello guys, welcome to Mag Learning Spot. So last video பார்த்துருந்தீங்க அப்படின்னா கேட் 2025க்கான 6 மந்த்தில் எப்படி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அண்ட் அந்த டைமை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாங்கிறதுக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் அந்த 6 மந்த் டைமில் நீங்கள் எப்படியெல்லாம் ஸ்டடீஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அண்ட் எதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், ஸோ என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் த சிலபஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்குது அப்படின்னாலும் அதோடைய சிலபஸை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம பண்ணுற காமனான ஒரு மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலபஸில் நீங்கள் ஏதோ ஒரு புக்கை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த புக்கிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது தான் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக். ஸோ அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு சிலபஸ் வந்து அவங்க ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதிலிருந்து தான் அவங்க கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறது டெஃபினட்டாக வேஸ்ட் ஆகுது, பட் அது வந்து அன்வான்ட் அந்த சப்ஜெக்ட் லைக் அந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸில் என்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா மட்டுமே போதும். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைவர்சிஃபையிங் யுவர் ரிசோர்ஸஸ். அதாவது நீங்கள் சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ புக்ஸாக இருக்கட்டும், வீடியோ ரிசோர்ஸாக இருக்கட்டும், ஆர் நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் ஆஃப்லைன் கிளாஸஸ் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் சூஸ் பண்ணுறது. ஸோ புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புக்ஸ் இருக்குது, லோக்கல் ஆத்தர் இருக்குது, ஃபாரின் ஆத்தர் இருக்குது, அண்ட் கேட்டுக்குன்னு தனி புக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வாங்கி படிக்கிறதுக்கு பதிலாக ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்க்கு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு புக் வாங்கிக்கோங்க. ஸோ அதில் வந்து சிலபஸில் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகுதாங்கிறது செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு புக்ஸ் மட்டும் வாங்கி ரெஃபர் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் நிறைய ஆன்லைன் ரிசோர்ஸஸ் இருக்குது, நீங்கள் அதை நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீயாக லைக் ஃப்ரீ கோச்சிங் போகிறதா இருக்கட்டும், ஆர் உங்களுக்கு லைக் ஆஃப்லைன் ஆர் பெய்ட் கோர்சஸ் லைக் அந்த மாதிரி எது இருந்தாலும் அது உங்களுடைய ஓன் ப்ரிஃபரன்ஸ். பட் செல்ஃப் ஸ்டடிங்கும் போது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு புக் சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய யூடியூப் வீடியோஸ், ஃப்ரீ லெக்சர்ஸ் நிறைய யூடியூப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணியுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, நெக்ஸ்ட்டு அதுக்கான மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ தேர்ட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ அன்னைக்கு நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணுமோ அதுக்கான டாபிக்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டாபிக்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் டே பை டே ஷெட்யூல் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் பர்டிகுலர் டைமுக்குள்ளே உங்களுக்கு அந்த சிலபஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த டாப்பிக்கில் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ கான்செப்ட் அண்ட் ஃபார்முலாஸை இம்பார்ட்டண்ட்டாக படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ ஒரு கான்செப்ட் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதோடைய ரியல் டைமுடைய கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம படிக்கிற எல்லாமே ஏதாவது ஒரு ரியல் டைமுடைய ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரியல் டைமுடைய கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே மெமரி ஆகும். அட் த சேம் டைம் ஈஸியாக சீக்கிரமாக மறக்காது உங்களுக்கு. ஸோ இதுதான் தேர்ட் டிப்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படித்ததை நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டாபிக் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ கோ த்ரூ பண்ணும்போது நீங்கள் பார்த்து எழுதாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் கோ த்ரூ பண்ண பிறகு அந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் நோட் அலோகேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நோட்டில் வந்து நீங்கள் நிறைய கலர் பென்ஸ் யூஸ் பண்ணி ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு பிளாக் அண்ட் ப்ளூ மட்டும் யூஸ் பண்ணாமல் நிறைய ரெட், க்ரீன், ஆரஞ்சு, வயலட் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா ஸோ நோட்ஸ் உங்களை பார்க்கவும் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும். ஸோ பிளாக் அண்ட் ப்ளூவாக இருந்தால் நமக்கே ஒரு 2 பேஜஸ் போனதுக்கப்புறம் போர் அடிச்சிடும். பட் கலர் பென்சிலாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். பட் நோட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஸோ ஒரு டாபிக் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்குடைய கான்செப்ட் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அந்த கான்செப்ட்டுக்கு அப்புறம் அந்த ஃபார்முலாஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா ஃபார்முலாஸை ஹைலைட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபார்முலாஸை வந்து நீங்கள் சின்னதாக எழுதாமல் அந்த டாப்பிக்கில் அது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த டாப்பிக்கை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா உங்களுக்கு டக்குன்னு கண்ணுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே மைண்டில் கேப்சர் ஆகும். ஸோ நிறைய கலர்ஸ் பென் யூஸ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா இட் வில் ஹெல்ப்ஸ் டு ஈஸிலி மெமரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன். ஸோ இன்றைக்கி ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ நாளைக்கு நீங்கள் நெக்ஸ்ட் டாபிக் படிக்கும்போது ஸோ நேற்று என்ன படிச்சிங்களோ அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்கி ஒரு 5 to 10 minutes நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டாபிக் போகிறது பெட்டர். ஏன் அப்படின்னா ஸோ இன்றைக்கி ஒரு டாபிக் படிக்கிறீங்க, நாளைக்கு ஒரு டாபிக் படிக்கிறீங்க, ஸோ அடுத்த நாள் ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் படிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் டாப்பிக்காக படிக்கும்போது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டே படிக்கிறப்போ உங்களோட மெமரியில் நல்லா கேப்சர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இந்த தேர்ட் டே ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் டே எப்படி இருந்துச்சோ டெஃபினட்டாக அதே மாதிரி ஒரு தேர்ட் டே வராது. பட் ஃபஸ்ட் டே நீங்கள் படித்ததை நீங்கள் செகண்ட் டே ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் ஃபஸ்ட் டே எப்படி இருந்துச்சோ அப்படி தான் செகண்ட் டே இருக்க போகுது. ஸோ நீங்கள் அதை டெய்லி ரிவைஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு மறக்கிற அந்த மாதிரி எதுவும் வராது. பட் நீங்கள் ஃபஸ்ட் டே படிக்கிறத செகண்ட் டேவும் ரிவைஸ் பண்ணணும், செகண்ட் டே படிக்கிறத தேர்ட் டே ஃபஸ்ட் டேவும் செகண்ட் டே படிக்கிறதையும் அந்த மாதிரி டெய்லி ரிவைஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ நீங்கள் ரிவைஸ் பண்ண தான் உங்களுக்கு மெமரியில் அப்படியே இருக்கும்.
அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு டாபிக் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ணுங்கள். ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அதுக்குன்னு லைக் ஒவ்வொரு டாப்பிக்கான மார்க் டெஸ்ட்டும் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஈஸியாகவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் டிஃப்ரெண்டாக ஒரே டாபிக் வந்து டிஃப்ரெண்டான உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால ஸோ உங்களுக்கு இன்னும் அதை டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம எல்லாருக்குமே காமனாக இருக்கிற ஒரு இஷ்யூஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா புக்கை ஓப்பன் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே தூக்கம் வந்துடும். ஸோ அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அகைன் ஒரு டாபிக் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டாபிக் எனக்கு யூடியூப்பில் நிறைய வீடியோ லெக்சர்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ லெக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 20 மினிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு தூக்கம் வராது. ஸோ அந்த 20 மினிட்ஸ் நீங்கள் வீடியோ லெக்சர்ஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த புக்காக இருக்கட்டும் அது உங்கள்கிட்ட இருக்கிற நோட்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் ஹெல்ப்ஸ் டு உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஸோ ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் செல்ஃபாகவே நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு மேபி தூக்கம் ஃபஸ்ட்டு இனிஷியல் தூக்கம் வரும். பட் கண்டினியூ பண்ண உங்களுக்கு நீங்கள் அதுக்கு பழகிடுவீங்க. தூக்கம் குறைஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங். ஸோ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டை படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு சப்ஜெக்ட்டும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபைனலாக ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் இனிஷியல் ஸ்டேஜில் நியூவாக படிக்கும்போது ஒரு சப்ஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ண பிறகு மட்டுமே இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு போங்க. ஏன்னா நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது ஏதோ ஒரு சப்ஜெக்ட் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ மேபி முடியுது அப்படின்னா தட்ஸ் பெட்டர் யூ கேன் டூ. பட் மோஸ்ட்லி வாட் ஐ ப்ரிஃபர் லைக் ஒரு சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் போகும்போது அந்த சப்ஜெக்ட் நீங்கள் இப்போ எல்லாரும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் நீங்கள் போகும்போது. ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக அப்படியே வச்சுட்டு செகண்ட் சப்ஜெக்ட் நியூவாக ஸ்டார்ட் பண்ணி அந்த சப்ஜெக்ட் மறுபடியும் ஒரு 10 days கழிச்சு ரிவைஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக மறுபடியும் நியூவாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டெய்லி பேரலாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அட் த சேம் டைம் செகண்ட் சப்ஜெக்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1 hour 2 hours படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ 1 hourக்கு ஒரு 10 minutes அட்லீஸ்ட் பிரேக் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த 1 hour ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளெஜில் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு பிரேக்கும் எடுக்காமல் அடுத்து 1 hour உங்களால் கம்ப்ளீட் டெஃபினட்டாக ஒரே இடத்துல உட்காந்து படிக்க முடியாது. ஸோ நீங்கள் ½ an hourக்கு ஒன்ஸ் ஆர் 1 hourக்கு ஒன்ஸ் நீங்கள் ஒரு 15 or 10 minutes பிரேக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களால் ஒரு 2 hours 3 hours ஒரே இடத்துல உட்காந்து படிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் படித்தது எல்லாத்தையுமே இன்னொருத்தருக்கு டீச் பண்ணுங்கள். அதாவது நிறைய குரூப்ஸ் இருக்குது, நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது, நிறைய ஃபேஸ்புக் குரூப்ஸ் இருக்குது, நிறைய லிங்க்டின் குரூப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கேட்டுக்கு ஈவன் குவாரோ ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கேட் நீங்கள் என்னென்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன மீடியம்ஸ் இருக்கோ அந்த குரூப்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அதில் ஏதாவது கான்செப்ட் போஸ்ட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ஏதாவது கொஷின்ஸ் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. ஈவன் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. லைக் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் உங்களுடைய சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த சப்ஜெக்டில் வர கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு பேவும் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டாபிக் தெரியாதது தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த டாபிக் வந்து நீங்கள் டெஃபினட்டாக ஒரு கொஷின் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கொஷனுக்கு நீங்களும் ரிவைஸ் பண்ணி ஏதாவது புக்கு லைக் ரெஃபர் பண்ணி தான் அந்த இதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி பண்ணும்போது அது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்குது, நிறைய சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அதில் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏர்னும் பண்ணலாம். அட் த சேம் டைம் உங்களுடைய நாலேஜும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் ப்ராப்பராக சூஸ் பண்ணிக்கணும், ஸ்டாண்டர்டாக சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணி அதோடைய ரியல் டைமுடைய கம்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரிப்பேர் பண்ணதை நிறைய கலர் பென்சில் யூஸ் பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் நோட் போட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் சிக்ஸ்த்து பார்த்தீங்க அப்படின்னா படித்ததை எவ்ரிடே ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் செவன்த்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணதை மார்க் டெஸ்ட் ஆர் சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காவது டீச் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் படிக்கிற டைமில் பிரேக் எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டே ஹெல்த்தி. அதாவது ப்ராப்பராக சாப்பிடுங்க. ப்ராப்பராக ஒரு 6 to 8 hours மினிமம் தூங்க ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் தூங்குறது குறைச்சிட்டிங்க, தூங்குறது ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக படிக்கிற டைமில் உங்களுக்கு நிறைய தூக்கம் வரும். ஸோ நீங்கள் அந்த தூங்குற டைமை ப்ராப்பராக தூங்கிட்டு மற்ற டைமில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ மற்ற எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் குரூப் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேஸ்புக் குரூப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது கம்ப்ளீட்டாக இன்டராக்டிவ் குரூப்பாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் டவுட் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நானும் ரிப்ளை கொடுப்பேன். அண்ட் உங்களுடைய கொலீக்ஸ் அந்த குரூப்பில் இருக்கிறவங்களும் ரிப்ளை கொடுப்பாங்க. மேபி வேறு யாராவது போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா
உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் சொல்யூஷன்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்களும் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வர கேட்டுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே அந்த குரூப்லேயும் என் வாட்ஸ்அப் சேனல்லையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.